எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று முழுவதும் ஒத்திவைக்கப்படுகிறது என்ற செய்தியை கேட்டிருப்போம். இப்படி நாடாளுமன்ற அவைகள் ஒத்திவைக்கப்படுவதால் மக்களின் வரி பணம் எவ்வளவு வீணாகும், வேறென்னவெல்லாம் ஜனநாயகத்துக்கு கேடுங்கிறத விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்ற நேரம் விரயமாவதால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகள் என்று பார்த்தால் நாளொன்றுக்கு மட்டும் சுமார் 2.5 கோடி ரூபாய் வரி பணம் வீணாகிறது. இது எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்காகவும் செலவழிக்கப்படாமல் பொதுமக்களின் வரி பணம் நேர விரயத்தால் வீணாகும் அவலத்தை இது காட்டுகிறது. நிதி மேலாண்மை மற்றும் கண்காணிப்பில் ஏற்படும் பாதிப்பை பொறுத்தவரை நாடாளுமன்ற நேரம் வீணடிக்கப்படும் போது எந்தவித விவாதமும் இன்றி மசோதாக்கள் நிறைவேறுகின்றன. மத்திய பட்ஜெட் மற்றும் நிதி மசோதாக்களும் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றப்படும். 2018 பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அமளிக்கு மத்தியிலேயே முழு பட்ஜெட்டும் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் 2020ஆம் ஆண்டு விவாதமே இல்லாமல் 1 மணி நேரத்தில் நிதி மசோதாவானது நிறைவேற்றப்பட்டது. கடந்த 18 ஆண்டுகளில் 83% பட்ஜெட் விவாதங்கள் இன்றியே நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் இப்படி விவாதங்கள் நடைபெறாததால் நாடாளுமன்றத்தின் கண்காணிப்பு திறன் பாதிக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அமளியால் நாடாளுமன்றத்தின் செயல்திறனும் குறைகிறது. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பருவமழை கூட்டத்தொடர் திட்டமிடப்பட்ட நேரத்தில் 2/3 பங்கு நேரம் நாடாளுமன்றம் ஒத்திவைப்புகளால் வீணானது. மக்களவை கால அட்டவணையில் 29% நேரம், ராஜ்யசபா கால அட்டவணையில் 34% நேரம் மட்டுமே அவைகள் செயல்பட்டன.